Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஹெவி போலிங் 86% போலாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது. 50 கிராஸ் பண்ணதுனாலே ஹியூஜ் 50 வச்சுலாம் சொல்கிறது 20 லட்சம் தான் கூடி இருக்குன்றாங்க. 20 லட்சம்ன்றது ஒரு பெரிய எண்ணிக்கை. 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சிகள் மாறி இருக்கின்றன. 90 ஓட்டு 100 ஓட்டு 137 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டில் தோற்ற கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யார் தோல்வி யார் வெற்றின்னு சொல்ல முடியலைங்க. கடந்த கால வரலாறை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு தரவு என்பது ஹெவி போலிங் என்பது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி. லோ போலிங்கில் கவர்மெண்ட் மாறினதும் இருக்குது, ஹை போலிங்கில் கவர்மெண்ட் மாறாதும் இருக்குது. 96 ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சியை மக்கள் தூக்கி எறியும் போது 63% போல் தான். ஆனால் அதே 2016 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது 73% போலாச்சு. விஜய் உடைச்ச ஓட்டால ஆட்சி மாற்றம் வருது, அது என்டிஏ போகுதுன்னு ஒரு கருத்து இருக்கு, அவர் உடைக்கிறதால. இன்னொன்று விஜயே வருவார்னு ஒரு கருத்து. 29ஆம் தேதி எக்ஸிட் போல் கூட எந்த அளவு கரெக்டாக இருக்கும் நம்மளால சொல்ல முடியல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். முக்கியமான இன்னொரு விஷயம், திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே ரொம்ப கவலை கொண்டிருக்கிறார்கள், பயந்துருக்காங்க. 2 பேருக்கும் அதில் அண்ணா திமுக விட திமுக அதிகமாக பயந்து போயிருக்காங்கன்னு தான் தெரியுது. போட்டு ஒரு அரசை மாற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி புரட்சி ஒன்று வருகுதுன்னு அந்த மாதிரி அழகாக காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். மகள அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம், வாருங்கள் நிகழ்ச்சிக்கலாம். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக திருவிழா முடிவடைந்தது, வாக்குப்பதிவுலாம் முடிவடைந்தாச்சு. ஒரு 85.5% வாக்குகள் பதிவாயிருக்கு சார். வெற்றியை நோக்கி யார் போகிறாங்கிறது மே 4 தான் தீர்மானிக்கும். ஆனால் முதல்வர் என்று பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டதுக்கு தம்ஃபிங்கரை காமிச்சிட்டு இன்னைக்கு முதல்வர் போயிருக்காரு. வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தெரியலைங்க. ஏன்னா ஹெவி போலிங் 86% போலாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது. அதிகபட்சமாக 78% என்னமோ ஒரு தடவை போலாச்சு. அதுக்கு பிறகு இப்போ தான் நம்ம போல் பண்ணுறோம். 80 கிராஸ் பண்ணதுனாலே ஹியூஜ் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. இதில் நம்பர்ஸை வச்சுலாம் சொல்கிறது 20 லட்சம் தான் கூடி இருக்குன்றாங்க. 20 லட்சம்ன்றது ஒரு பெரிய எண்ணிக்கை. 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சிகள் மாறி இருக்கின்றன. ஏன்னா 90 ஓட்டு 100 ஓட்டு 137 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டில் தோற்ற கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் 20 லட்சம் நியூ ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. கூடுதலாக 20 லட்சம் வாக்குகள் என்பது கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யார் தோல்வி யார் வெற்றின்னு சொல்ல முடியலைங்க. கடந்த கால வரலாறை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு தரவு என்பது ஹெவி போலிங் என்பது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி. ஆனால் தமிழ்நாட்டில் அதை நம்ம பொருத்தி பார்க்குறதுல சிக்கல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு 2ஆக உடையிறதால அந்த ஃபார்முலா இங்கே இருக்குமான்னு நமக்கு தெரியல. லோ போலிங்கில் கவர்மெண்ட் மாறினதும் இருக்குது, ஹை போலிங்கில் கவர்மெண்ட் மாறாதும் இருக்குது. 96 ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சியை மக்கள் தூக்கி எறியும் போது 63% போல் தான் நடந்தது, 63 தான். ஆமாம். ஆனால் அதே 2016 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது 73% போலாச்சு. பட் 80 ஒரு முக்கியமான நிகழ்வுங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அது தமிழ்நாட்டு சினாரியோவில் பார்க்கும் பொழுது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியான்னு உறுதியாக சொல்ல முடியல. கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும்பொழுது அது அப்படித்தான் இருந்திருக்கிறது. இங்கே அதை எந்த அளவுக்கு பொருத்த முடியும்னு தெரியல. எல்லாருமே ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாரும், நான் உட்பட எல்லாரும் பிடிச்சது தான் பேசுகிறாங்க. அவ்வளோதான். எக்ஸிட் போல் நிகழ்வுங்கிறது நம்ம 29க்கு அப்புறம் தான் எப்படி சாயங்காலம் 6 மணிக்கு தான் வர்றோம். ஆனால் அது வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த வாக்கினுடைய சதவீதமும் மாவட்ட வாரியாக இல்லை ஒரு தொகுதி வாரியாக அதான் சார். எல்லாரும் சார் அவங்கவுங்க பிடிச்சதை அவங்கவுங்க பேசுகிறாங்க சார். திமுக ஆட்சிக்கு வந்தே தீரும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் அவங்க சொல்லக்கூடிய தரவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தள்ள முடியாததாக தான் இருக்குது. டு பி ஃப்ராங்க், அவங்க கொடுக்கக்கூடிய சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஓரளவு லெவல் ஹெட்டடாக பேசக்கூடியவங்க, கொஞ்சம் அறிவோடு பேசக்கூடியவங்க, ஓரளவு மனசாட்சியோட திமுகவை ஆதரித்து பேசக்கூடியவர்கள், அவங்க வைக்கக்கூடிய தரவுகள்
ஒதுக்கி தள்ள முடியாதான் தான் இருக்குது, மறுக்கல. எதிர்த்தரப்பில் வைக்கக்கூடிய தரவுகளையும் நம்ம ஒதுக்கி தள்ள முடியல. அதுவும் வந்து எதிர்த்தரப்புன்னு போது இருக்கக்கூடிய சிக்கல், விஜய் உடைச்ச ஓட்டால ஆட்சி மாற்றம் வருது, அது என்டிஏ போகுதுன்னு ஒரு கருத்து இருக்கு அவர் உடைக்கிறதால. இன்னொன்று விஜயே வருவார்னு ஒரு கருத்து இருக்கு. விஜயே வருவார்ன்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு நான் பார்க்குறேன். விஜய் ஃபேக்டரால ஓட்டு 2 விஷயம் வேணும். ஒன்று, விஜய் உடைக்கிறதால, அரசுக்கு எதிரான வாக்குகளை உடைக்கிறதால அதிமுக ஒரு பக்கம், தட் இஸ் என்டிஏ ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம்னு பிரித்து எடுத்துகிட்டு போகிறதால திமுக வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிரும். 118 120 வாங்கி ஜெயிச்சிரும். கூட்டணியோட 140 150 வந்துரும்ன்றது ஒரு பரவலான கருத்தாக இருக்கு. ஆமாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இல்லை அவர் உடைக்கிறதால வந்து ஏடிஎம்கேக்கு தான் லாபம்ன்றது இன்னொரு கருத்து. பட் இது ரெண்டையும் தாண்டி மூணாவதாக வந்து விஜயே 130 140 ஜெயிப்பாருன்றது வந்து என்னால் அது நம்புறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு வாக்குகள் விழுந்தாலுமே சீட் கன்வர்ஷன் வருமா, அப்படியே வந்தாலும் வந்து 120 தாண்டுமான்றதெல்லாம் வந்து வாய்ப்பு குறைவுன்னு தான் இப்போதைக்கு நமக்கு தோணுது. ஆனால் ஒன்றுங்க, இதை இன்னும் 10 நாள் இருக்குது, எல்லாரும் அதை தான் அவங்கவுங்க பிடிச்சதை பேச போகிறாங்க. 29ஆம் தேதி எக்ஸிட் போல் கூட எந்த அளவு கரெக்டாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுன்னுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் புத்தி இருக்கவன் அளவுக்கு அதிகமாக பேச மாட்டான். இது எப்படி வேணால் போகலாங்கன்னு தான் சொல்லுவான். யாராலும் புரிந்து கொள்ள முடியாதுன்ற ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கவலை கொண்டிருக்கிறார்கள், பயந்துருக்காங்க. 2 பேருக்கும் அதில் அண்ணா திமுக விட திமுக அதிகமாக பயந்து போயிருக்காங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா அவங்களோட இன்டர்னல் சர்வேலேயே அவங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுக்குற அளவுக்கு ரிப்போர்ட்ஸ் வரலன்றாங்க. இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். எனவே இது ரொம்ப உறுதியிட்டு அறுதியாக நாம் வந்து இப்படி தான் போகும்னு எதையுமே பேச முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட், 85.72னா 86%, 86% தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது அப்படிங்கிற தமிழ்நாடு வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா அது நாம் மிகுந்த சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோதான், அதோட இப்போ நிறுத்திக்கணும். இன்னும் 10 நாள் இருக்குது. அதை எப்படி வேணாலும் இன்ட்ரோட் பண்ணுறது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க எப்படி வேணால் பேசிக்கலாம். முதலமைச்சர் கூட வந்து அன்னைக்கே வந்துட்டு ஒரு உடனடியாக பேசினார். வெளியில் வந்தும் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பேசினார். அதுக்கப்புறமா அவர் கொடுத்த அறிக்கையிலையும் வந்துட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம், நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்வது ஒரு மேம்போக்கான ஒரு திட்டத்தோடய அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையில் வந்து பேசியிருக்காரு. ஒரு இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த தேர்தலில் புறவாசல் வழியாக கூட நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் கடைசி நேரத்தில் கூட அப்படிங்கிறதுல திமுக இன்னைக்கு வரைக்கும் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டு இருக்காங்க. எந்த வகையிலும் நான் வரவிடாமல் தடுக்கிறது மட்டும்தான் அதிமுகவோட விஷயமா இருந்துச்சு. அது என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப சரியாகவே அதை பண்ணியிருக்கு. நாம் நிச்சயமாக வந்துட்டு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத அப்படியே மைல்டாக பேசி கடந்துட்டார். அதாங்க, அவர் இப்போ 3 நாள் கொடுத்து அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்டாலின் அன்னைக்கே கொடுத்தார், அன்று இரவே நன்றி தெரிவிச்சிட்டார். வழக்கமாக வந்து தலைவர்கள் அன்றே நன்றி தெரிவிச்சிடுவாங்க, அவர் தெரிவிச்சிட்டார். விஜயும் உடனே சொல்லிட்டார், நன்றி தெரிவிச்சிட்டார். சீமான் எனக்கு தெரிவிச்சதா எனக்கு தெரியல. எனக்கு 3 நாள் ஏன் 2 நாள் டைம் எடுத்துக்கிறாரு? நேற்று 25, இன்னைக்கு 26. எதற்காக இந்த காலதாமதம்? எடப்பாடி பழனிசாமி இந்த காலதாமதம் ஏன் எடுத்துக்கொண்டார்? என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவரோட அறிக்கையில்? அதை நான் பார்க்கல. திமுக ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. எந்த புறவாசல் வழியாகவும் போய் அவங்க பிடிக்கிறதுக்கான ட்ரையில் அவங்க இருப்பாங்க. நாம தான் வெளிப்புடன் இருந்து வந்துட்டு அந்த மெயின் நாளை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆமாம், இது வழக்கமான ஒரு அறிவுரை கட்சிக்காரர்களுக்கு. கவுண்டிங்கில் வந்து விழிப்போடு இருக்கணுன்றது. எனவே 2 நாள் பொறுத்தார், பெட்டர் லேட் தென் நெவர்னுவாங்க. 2 நாள் பொறுத்தாவது அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, மகிழ்ச்சி. அது என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரியல. பட் அவங்கெல்லாம் வந்து மற்ற 2 கண்டெண்டர்ஸும் முதலமைச்சராக துடிக்கிற விஜயும் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் எதற்காக லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாருன்றது தான் நமக்கு புரியல. எந்த இடங்களையும் பெரிய அசம்பாவிதங்கள்லாம் பெருசாகவும் கிடையாது. வாக்குச்சாவடிகள் கைப்பற்றுறது பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்கள் நடந்தது. பெரம்பூரில் ஒரு சில இடங்கள் நடந்திருக்குது. சேகர்பாபு அவர்கள் தாக்குதல் நடத்தினார்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நடந்திருக்கு. மறுவாக்குப்பதிவு ஒரு வார்டில் கூட தமிழ்நாட்டில் கிடையாதுங்கிற தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாகவே அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் அப்படி ஒரு தேர்தலாக மாறி மகிழ்ச்சி. அது அப்படி தான். அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வந்து கடந்த காலங்களோட தொடர்ச்சி தான். இது புதுசாக இந்த தேர்தல் மட்டும் இல்லை, அற்புதமான மாநிலம் அது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து யார் ஆண்டாலும், ஜெயலலிதா ஆண்டாலும், ஸ்டாலின் ஆண்டாலும், கருணாநிதி ஆண்டாலும், எம்ஜிஆர் ஆண்டாலும், எடப்பாடி ஆண்டாலும், ஸ்டாலின் ஆண்டாலும், யார் ஆண்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து மறுவாக்குப்பதிவு கிடையாது, பூத் கேப்சரிங் கிடையாது. இது அற்புதமான மாநிலம். மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. ஓட்டு போட்டு ஒரு அரசை மாற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி புரட்சி ஒன்று வருகுதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அழகாக காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை இந்த அரசு தான் எங்களுக்கு தொடரணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அதையும் வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக சாதிச்சுட்டு மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து இங்கே பிரச்சனை வந்து பணம், இங்கே வன்முறை பிரச்சனை கிடையாது. இங்கே பணத்தால் அடின்னு அடிச்சிருக்காங்க. கடந்த தேர்தல்களை விட அதிகமாக பணம் விளையாடி இருக்கு. தேர்தல் கமிஷன் வந்து கண்டுக்கவே இல்லை. நடு ரோட்டில் ஓப்பனாக வச்சு காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதை தட்டி கேட்ட சிலரெல்லாம் அடிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் ஒரு சப் இன்ஸ்பெக்டரெல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் அடிச்சிருக்காங்க போட்டு. ஸோ அப்புறம் அதில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விநியோகப்பட்ட பரிசு பொருட்கள், கூப்பன், இது ஹாட் பேக்,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அண்டாங்குண்டாம் காசு எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய 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 அளவில் பணம் விளையாடிருக்கு. பணம் விளையாடும் போது வந்து 2 தரப்புமே வந்து உன்னால் முடிஞ்சால் நீ கொடுத்துக்கோ, என்னால் முடிஞ்சால் நான் கொடுத்துக்கிறேன்னு தான் விளையாடிருக்காங்க. ஸோ அவங்க யாருமே வந்து அதை தடுக்கவே இல்லை. கடந்த காலங்களில் தடுப்பாங்க, ஒரு தரப்பு கொடுத்தா இன்னொரு தடுப்பு தடுப்போம். இந்த தடவை எதுவுமே இல்லை, ஃப்ரீ ஃபார் ஆல். இடைத்தேர்தலில் கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. மக்கள் 2 பேர்கிட்டையும் காசை வாங்குறாங்க. ஆனால் காசு வாங்குறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களான்றது தான் தெரிஞ்சுக்க முடியல நம்மளால். அதனால் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு வார்டில் கூட மறு வாக்குப்பதிவு இல்லைன்றது கடந்த கால நிகழ்வோட தொடர்ச்சி. அது மக்களோட மனப்பான்மை தெளிவாக இருக்குது. இன்னமும் வந்து வட இந்தியா மாதிரி வந்து வன்முறை தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறலை. ஸோ அங்கே வெட்டு குத்து நடக்கும், பாம் அட்டாக் நடக்கும். இப்போ அது கூட இல்லை. எலெக்ஷன் கமிஷன் அதையும் தடுத்துருச்சு. மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தலில் கூட பெரிய சம்பவம் எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல கூட மறு வாக்குப்பதிவு நடக்கலை. அதாவது வந்து போலீஸை வச்சு மொத்தமாக அடக்கிட்டாங்க. அது மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். வன்முறை துளியுமின்றி, ஒரு துளி வன்முறை கூட இல்லாமல் தேர்தல் நடந்து முடிந்தது என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி சார்.